பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கோமதியும் அழுதுகிட்டே இருக்காங்க. ஏண்டி, உன்னுடைய மகன் இப்படி பண்ணுவான் நான் நினைச்சு கூட பார்க்கலடி. எல்லாரும் மாறி மாறி இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே. சரவணன் ஒரு பக்கம் இப்படி ஒரு வலியை கொடுத்துருக்கான். அதனால அந்த மயிலோட முகத்தை கூட ஒழுங்கா பார்க்க முடியல. இப்ப என்னடானா கதிர் இப்படி பண்ணிட்டு இருக்கான். பாவம், உன் அம்மா அழுதுகிட்டே போனாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கணுமான்றாங்க. என் அம்மாவை பாத்துக்கிற குடுப்பினை எனக்கு இப்பதாங்க கிடைச்சது. அதை இவனே இப்படி தட்டி பறிச்சுட்டானேன்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப கதிர் கேஷ்ல வந்து, அம்மா சாப்பாடுமா, பசிக்குதுன்றாங்க. ஏண்டா, என்னை அழ வச்சுட்டு என் அம்மாவை வீட்டை விட்டு துரத்திட்டு உனக்கு சாப்பாடு வேற ஒரு கேடா? ஒழுங்கு மரியாதை போயிடு கதிர். நானு 3 கொல்லில உன் மேலதான்டா ரொம்பவே பாசமா இருந்தேன். ஆம்பளை பசங்க மேல எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் புரிஞ்சுப்ப. அம்மாவுக்கு துணையா இருப்ப. தப்பு எது நடந்தாலும் அதை தட்டி கேட்ப. யாரு எவருன்னு பார்க்க மாட்ட. நீ சுயமரியாதையோட இருப்ப. இப்படியெல்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில நீ இப்படி மாறிட்டியேன்னு சொல்லி கதிர்கிட்ட கேக்குறாங்க. இப்ப நான் என்ன மாறிட்டேன் சொல்லுங்க, என்ன மாறிட்டேன்? அம்மாச்சிய வந்து வீட்டுல இருக்க வேண்டாம்னு சொல்லி சொன்னேன். அது ஒரு தப்பான்றாங்க. ஆமாண்டா, தப்புதான் தப்புதான்டான்னு சொல்லி பாண்டியன் கோபப்படுறாங்க. இப்ப என்ன, உங்க அம்மாவை வீட்டை விட்டு துரத்துன? அம்மாவுடைய அம்மாவை தானே வீட்டை விட்டு துரத்துன. அதுக்கு எதுக்கு நீங்க ஓவரா கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சு விடுங்க. அவங்க வந்த ராசியால தான் நீங்களும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு மாச கணக்கா பேசாம இருந்தீங்க. அது எல்லாமே இப்ப சால்வ் ஆயிடும். இனி நம்ம வீட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம சந்தோஷமா இருப்போம். இத்தனை நாள் அம்மாச்சி நம்ம கூட இருந்தாங்களா? இல்ல இல்ல, நம்ம சந்தோஷமா தானே இருந்தோம். அவங்க எப்ப வீட்டுக்கு வந்தாங்களோ அப்பத்துல இருந்து தானே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. எப்படியோ அவங்க வீட்டை விட்டு போனாங்களே நினைச்சு சந்தோஷப்படுங்கன்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. சரி, நீங்க சாப்பாடு போடாதீங்க, நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எதை பத்தியும் கவலைப்படாம கதிர் பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராஜிகா பயங்கர கோவம் வருது. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ரூமுக்கு போனதும், கதிர், நீ பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே ஓவரா இருக்கு. எதுக்காக இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்ற? ஒழுங்கு மரியாதையா சொல்லு. நீ இப்படி நடந்துக்கிற ஆளே கிடையாது. நீ நடந்துக்கிற விதம் எல்லாமே எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சொல்லு கதிர்ன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏய் ராஜி, நான் என்ன ஓவரா நடந்துகிட்டேன்? இதுதான் உண்மை. அவங்க இங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை வருது. அவங்கவுங்க வீட்டுல இருந்தா நல்லது, அவ்வளவுதான் சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இப்ப இத நினைச்சு ராஜி கோபப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம காந்திமதிய காட்டுறாங்க. காந்திமதி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் வந்து, ஆத்தா, நீ திரும்ப இங்க வந்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து காந்திமதியோட மடியில படுத்து ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் இருக்காங்க. சக்திவேல் வந்து, இங்க பாரு ஆத்தா, என்னதான் அடிச்சாலும் புடிச்சாலும் நம்ம தான், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இனி மக பேத்தி அங்க இருக்கான்னு நல்லா சொல்லிட்டு போற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லி எல்லாம் இருக்காங்க. உடனே சுகுனி கேக்குறாங்க, எனக்கு என்னவோ கதிரா இப்படி பேசினானோன்னு சந்தேகமா இருக்கு. அந்த வீட்லயே எல்லா விஷயத்தையுமே அப்சர்வ் பண்ணி மெச்சூரா நடந்துக்கிறவனே கதிர் தான். யாரோட மனசையும் காயப்படுத்த மாட்டான். நல்ல விதமா எல்லார்கிட்டயுமே நடந்துப்பான். எதா இருந்தும் தப்பு பட்டாலும் உடனே முகத்துக்கு முன்னாடி பேசிடுவான். அவனா இப்படி பண்ணான், எனக்கே சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. அவன் தான் இப்படி பண்ணான், என்ன வீட்டை விட்டு போகாத குறைய வீட்டை விட்டு தள்ளிட்டான். காந்திமதி அழுதுட்டு இருக்காங்க. உடனே மாறி வடிவு வந்து, அத்தை, எதுக்காக சும்மா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்க? அவங்க வீட்டை விட்டு போக சொன்னா நாங்க இருக்கோம் இல்ல, உங்களை அப்படியே நாங்க விட்டுருவோமா? இதுக்கு எதுக்காக அத்தை நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க அத்தை, நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. இனி அதை பத்தி பேச வேண்டாம், வாங்க அத்தைன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறாங்க. பழனிக்கு ஒரு மாதிரி சந்தேகமாவே இருக்கு. உடனே பழனி வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா முத்துவேலோட முகத்துல அந்த மாதிரி வருத்தமே இல்ல. முத்துவேல் கேஷுவலாவே இருக்காங்க. இதை நினைச்சு பழனிக்கு ரொம்பவே சந்தேகமாவே இருக்கு. இப்ப பழனி வந்து சரவணனுக்கு கால் பண்றாங்க. டேய் சரவணா, நடந்த விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா மாமா, கதிர்கிட்ட கேட்டாலும் அவங்க போனதும் சந்தோஷம்தான், நிம்மதிதான் சொல்லிட்டு அவன் நடந்துக்கிற விதமே சரியில்லைன்றாங்க. அதேதான்டா, எனக்கு என்னவோ என் பெரிய அண்ணனும் கதிரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்களோன்னு தோணுது. அதை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும். இருக்கிற பிரச்சனை இல்லாம இது வேற என்ன புது பிரச்சனை இருக்க போதோ எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு பழனி சொல்றாங்க. சரி மாமா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனி கதிர் என்ன பண்றான் ஏது பண்றான்றத நான் பாத்துக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி அப்சர்வ் பண்ணுங்க, கண்டுபிடிச்சிடலாம் உண்மைன்னு சொல்லிட்டு சரவணனும் பழனியும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. இப்ப முத்துவேலுக்கு தான் உடம்பு முடியாம இருக்கிறதுனாலதான் கதிர் வந்து இப்படி ஒரு பிரச்சனைய வந்து பண்ணி காந்திமதி வீட்டை விட்டு துரத்துனாங்கன்ற விஷயம் மட்டும் பழனிக்கு தெரிஞ்சா பழனி வீட்டுல இருக்க எல்லாருக்குமே விஷயத்த வந்து தெரியப்படுத்துவாங்களா? கதிர் போட்ட பிளான் எல்லாருக்கும் தெரிய வந்துருமா?
இப்ப எல்லாருக்கும் முத்துவேலோட பிரச்சனை தெரிய வந்தா எல்லாரும் என்ன செய்ய போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.